திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. வேறு எங்கேயும் இல்லை, ஏர்போர்ட்டுக்கு தான். ஃப்ளைட் என்னமோ நாளைக்கு தான். பட் 24 ஹவர்ஸ் முன்னாடியே லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணலாம். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 1 or 2 kg வேறு அதிகமாக இருந்துச்சு. சரி, ஒரு சேஃப்டிக்கு முன்னாடி நாளே செக்இன் பண்ணிவிட்டு வந்துடலான்னு தான் போயிருந்தோம். வந்த 2 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. ரொம்ப குயிக்காக தான் போயிடுச்சு. வரும்போது இவங்க யாருனே தெரியாது. போகும்போது நல்ல ஒரு சிஸ்டர் ஃபீலிங்கு. அந்தளவுக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். போயிட்டு செக்இன்லாம் பண்ணி முடிச்சுட்டு போர்டிங் பாஸ்லாம் எடுத்துட்டோம். அவங்களும் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா இருந்ததுக்கெலாம் ஒன்றுமே சொல்லலை. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று நாளைக்கு நேரம்லாம் கேரளா போயிருப்போம்லன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி வாங்க, ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டோம். அவங்க ஒரு ஷாப் சொன்னாங்க. இல்லை நாங்கள் ஒரு இடத்துல சவர்மா சாப்பிட்ருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க அங்கே போகலான்னு கூட்டிகிட்டு போனோம். போய் சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிக்க முடியல. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லிக்கல. பட் சிக்கன் ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது ஃபுல் டிராஃபிக்கு, அங்கனைக்கு நின்று தான் வந்தோம். பட் நைட் வியூவெல்லாம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்படியே அதையும் பார்த்துட்டு குட்டீஸ்லாம் காருக்குள்ளே ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டே வந்துச்சுங்க. அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்தால் ஃபுல் டயர்டு. நீங்களாம் போங்க, நான் கொஞ்சம் நேரம் கீழே இருந்துட்டு தான் வருவேன்னு அங்கே இருக்க சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு தான் மேலே போனேன்.